பார்த்து கொண்டிருப்பது லோன் கேமிங். ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம் பற்றி. ஏற்கனவே 2 பாட்டை போட்டு விட்டாச்சு. அந்த பாட்டில் ஒரு 6 எஸ்கேப் பண்ணியிருக்கேன். இப்போ 7வது எஸ்கேப்லேருந்து ஆரம்பிப்போம். எஸ்கேப்பில் அந்த ஆன்ட்டியை கொலை பண்ணுறது, ஆன்ட்டியில் டீச்சரை கொலை பண்ணுறது, பயம்படுத்தும் டீச்சரை தொல்லை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். பயம்படுத்தும் டீச்சர் சேரில் உட்காந்து ஐ லைக் டீ ஸோ மச் அப்படின்பாங்க. ஓகேவா? பேஸ்மெண்ட் அது வந்துட்டு இது வந்துட்டு இருக்கு. உட்காந்துட்டு ஐ லைக் டீ. ஓகே, மிஸ்டி இப்போ கிச்சன்லேயும் போகுது. மிஸ்டி இங்கே பாருங்கள், மிஸ்டிக்னு ஒரு விளையாடுற இடம் நம்மளுக்கு கூட இல்லை, மிஸ்டிக்லாம் இருக்கு. பலேவான ஆளாக இருக்கு மிஸ்டி. ரொம்ப தெளிவு, ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டி. ஓகே, நம்ம கிராக்கரை ஃபைன் பண்ணோம். அது எங்கே இருக்குன்னே தெரில. கிராக்கர்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கோன்னு தெரில. பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது போய் கண்ணாடி பார்த்துட்ருக்கு கைஸ். அது மூஞ்சுக்கெலாம் கண்ணாடிலாம் பார்க்கணுமா கைஸ்? நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அது மூஞ்சுக்கு கண்ணாடிலாம் பார்க்கணுமா? பார்க்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படின்னு கண்ணாடி பார்க்கணுங்களா? நானும் அப்படிதான். ஓகேவா? அது என்ன மூஞ்சின்னு தான் தெரில. அதுக்கு போய் கண்ணாடி பார்த்துருக்கு. கேட்கல வைக்கிறோம். ஷெட்டில் அந்த கிடச்சிருச்சு நம்மளுக்கு கிராக்கர்ஸ். இதுதான் அந்த வெடியை வச்சுட்டு டேப்பை சுற்றி விட்டா முடிஞ்சு. வெடியை வச்சுட்டு டேப்பை சுற்றி விட்டா இது சரியாக வந்துடும். அவ்வளோதான், மிஷினை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மிஷினை வெடியை வச்சுட்டு இந்த டேப் எடுத்து இதில் சுற்றி விட்டுட்டு ஓடிட்டோம்னா மிஷின் முடிஞ்சு. டிவியை சும்மா விடக்கூடாது, பண்ணுங்க. இருங்க கைஸ், அடுத்த மிஷினில் இது உடக்க முடியுதான்னு பார்ப்போம். டைம் டு பார்ட்டிங்குது. நீ பாட்டிதேன். நாங்கள் யார் இன்னும்? நாங்கள் யார் இல்லைன்னா? நீ பாட்டி தான். நீ பாட்டிதேன், பாட்டியேதேன். செத்துப்போ, உனக்கு பர்த்டே கிடையாது, டெத்து டே. லாவா சூப்பரில் மேல் வெடிச்சு செத்து போச்சு. கருகிற மாதம் காதை கிழிக்குதா மிஸ்டி? ஓகே கைஸ், அடுத்த மிஷினுக்கு வந்து விட்டோம். டீச்சர் மிஸ்டி ஸ்பைடர். நம்ம ஸ்பைடர் பிடிக்கிறாங்க. ஸ்பைடரை பிடிக்க சொல்கிறாங்க. அதை தூக்கி புக்கில் வைக்க சொல்கிறாங்க. மை ஃபேவரட் ஷோ. உனக்கு ஃபேவரட் ஷோ. உன் மூஞ்சை தான் பார்க்க முடியல. ஓகே, நான் போன வழியில் பார்த்து கடுப்பானது. இதெல்லாம் மிஸ்ஸஸ் ஒலிம்பியா வாங்குது. இந்தா இருக்குது நம்ம ஸ்பைடர் பாய். ஆனால் இவரை வெறுங்கையில் தொட்டால் ஏதாச்சும் ரேஷியஸோ அலர்ஜியோ வரும்னு சொன்னாங்க. நம்ம போய் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பையா எங்கே இருக்க? க்ளவுஸ் எங்கே இருக்குன்னு தெரில. ஸ்பைடர் பாய் ஆர்ட் ரூமில் இருக்கார். ஆர்ட் ரூமும் என்னவோ ரூமில் இருக்கார். ஸ்பைடர் பாயா இங்கேருந்து இங்கேருந்து க்ளவுஸ் எடுத்துக்கோ. அங்கிட்டு போய் ஸ்பைடர் எடுத்துக்கோ.
க்ளவுஸ் கையில் தான் இருக்குது. ஸ்பைடர் எடுக்கணும். இப்போ ஸ்பைடர் எடுத்து புக்குக்குள்ளே போடணும். அரே பையா, ஸ்பைடர் பையா, நான் உன்னையே எடுத்துக்கிறேன் பையா. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மிஸ்டி புக்கில் உன்னை வைக்கிறேன், அவளை நல்லா கடிச்சு விட்ரு. ஓகேவா? இப்போ நம்ம டிவியில் பார்த்தோம்ல, அவள் டிவி பார்க்குற மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு புக் இருந்துச்சுல, அதில் வச்சா மிஷின் ஃபெயிலுன்னு வந்துடும். ஆனால் ஏன்னா அது புக்கு படிக்கிற இடமே இல்லை, புக் படிக்கிற இடமே இல்லை, வேறு இடத்துல உட்காந்து படிக்கும். இந்த புக்குக்குள்ளே வைக்கணும். நம்ம வச்சிட்டோம். ஓகே, ஜம்பூனை வெளியே குடிச்சிரும். அட்டாக் ஆயிடுச்சு. ஓகே, டான்ஸிங் டப்பாக்கு போடுவோம். லாஃபிங் போர்ஷன் நாட் ஷூட்டர்ஸ். கெக்க வச்சுட்டு இருக்கு. ஸ்விட்ச் ஆயிடுச்சு. நன்றிடா ஸ்பைட். கைஸ், இந்த இதில் ஸ்கேரிட்டா தலையில் கலர் ஆட் பண்ணுமா? கலர் இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுமா? ஸ்கேரி தலையை குதறி விடணுமா? அவ்வளோதான். ஓகே, க்ளீன் கேன் பி வேர் டு பி க்ளீன். இதை நான் மனப்பாடமே பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் இதே டைலாக் சொல்லுவோம். ட்ரீம் கேன் பி வேர் டு பி க்ளீன் அப்படிங்கோ. ஆனால் ஒன்றும் இருக்காது. டூல்ஸ் ரூம் இப்படின்வா. தெரியுதா யார் அது? ஸ்கேரி டீச்சர். ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் இது எதுன்னே தெரியாமல் ஊற்றி விட்டேன். ஹேர் கலர் இது. ஹெக்னு குதிக்கிறியான். மண்டை என்ன ஆக போகுதுன்னு தெரில. வந்தா இருக்கு. ஏறி குளிக்க போகுது. மொட்டையாக போகுது. தேய்க்குது, குளிக்குது, மொட்டையாயிடுச்சு. காய்ஸ், இது பார்க்க ஆம்பளை மாதிரியே இருக்கு. மொட்டையானவனே. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கோம். கடைசியாக லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணிட்டு விட்டு போங்க கைஸ். ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன கேம் விளாட்லாம், எப்படிலாம் கேம் இருக்குன்ட்டு.